ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் சுட்டு. நீங்கள் ப்ரூவில் பார்த்துருப்பீங்க. ப்ரூவில் பார்த்தா வீடியோ பார்த்தா எப்படி உங்களுடைய ஃபோட்டோ அதே போல் பார்த்தா எப்படி உங்களுடைய ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ வச்சு நீங்களே உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்களே ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அதே எப்படி தான் அவங்க சொல்லுறது ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனல் லிங்க் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் நம்ம போட அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு என்ன ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடிட் பண்ணுறதுனால மறக்காம நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்க, பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி எந்த மாதிரி வீடியோ பண்ணி கொடுத்துடலாம். மறக்காம இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் ப்ரூவில் பார்த்து வீடியோ பண்ணுறது பார்த்தா அலைட் மோஷன் ஆப் தட்டு. இந்த அலைட் மோஷன் ஆப் கூட இருந்தால் மட்டும் தான் உங்களால் இந்த வீடியோ உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்புக்கான லிங்க் பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜ் அந்த ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். வேண்டும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்தோம் எடுத்துங்க. ஓகேங்களா? சரி, ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி வர இந்த வீடியோ ஷோ ஆகும். ஜஸ்ட் இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தா இந்த அலைட் மோஷன் ஆப் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணலாம். அப்படியே ஒரு QR கோட் ஒன்று கொடுப்பேன். அந்த QR கோடு கூகுளில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்டை அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் ஃபாண்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃபாண்ட் பார்த்தா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃபாண்ட்டு, QR கோடு, ப்ராஜெக்ட் லிங்க் மூணு பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துறேன். நீங்கள் எடுத்துங்க. ஓகேங்களா? டெலிகிராம் குரூப் கொடுத்துறேன், எடுத்துங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ அப்போ நான் அப்லோட் பண்ணிக்கணும். அந்த டேட் பார்த்து தான் இருக்கும். அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ ப்ராஜெக்ட் லிங்க், QR கோடு, ஃபாண்ட்டு சொல்லி மூணுமே இருக்கும். நீங்கள் சிம்பிளாகவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, வாங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் கூட ஒரு ப்ராஜெக்ட் லிங்க் எப்படி தெரியும் சொல்லி டீட்டெயில் சொல்லுங்கன்னா டீட்டெயில்டாக வீடியோ தான் கிரியேட் பண்ணி யூடியூப் போட்டுருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வேணுங்க, செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணிட்டு பார்த்தா எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தா ஃபர்ஸ்ட் பார்த்தா குரூப் 1 ஓகேங்களா? அது வேர் இஸ் யுவர் பர்த்டே அப்படின்னு சொல்லி கூகுள் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா 10th மார்ச்னு இருக்கும். கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் கொடுத்து 10th கொடுத்துருங்க. அது என்னைக்கு அந்த டேட்டோ உங்கள் பர்த்டே டேட்டோ அந்த டேட்டோ பார்த்தா நீங்கள் இதில் பார்த்தா போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு கீழே மார்ச் இருக்கும். கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் கொடுத்து மார்ச்னா மார்ச், ஜூன் ஏப்ரல் மாதிரி எந்த வந்து அந்த விதை செலக்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இங்கே சதீஷ், அதாவது சதீஷ்னு பார்த்தா வரும். குரூப் 3ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் இங்கே இதில் குரூப் 3 இருக்குதா அந்த குரூப் 3 எடிட்டர் குரூப் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வேர் இஸ் ஒரு பர்த்டே சொல்லிட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சதீஷ்னு இருக்குதா SATHS இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் கொடுத்து உங்களுடைய நேம் என்னவோ அந்த நேமை நீங்கள் இதில் பார்த்தா என்டர் பண்ணிவிட்டு டிக் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த இதுவும் பேரும் பார்த்தா கரெக்டாக அந்த இடத்துல செட் ஆகிடும். ஓகேங்களா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபோட்டோ பார்த்தா செட் பண்ண நீங்கள் அதுக்கு எடிட்டர் டெக்ஸ்ட் கொடுத்து அது சேஞ்ச் பண்ணி முடிச்ச மாதிரி இங்கே கீழே உங்களுக்கு குரூப் அண்ட் மாஸ்க் ஒன்று இருக்காமல் கிளிக் பண்ணி எடிட்டர் குரூப் கொடுத்து இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்காங்களா அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபில் பண்ணி கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி உங்கள் கேலரிக்கு எல்லா ஃபோட்டோஸ் ஆகும். இதில் உங்கள் ஃபோட்டோ எந்த ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ பக்கவாக இந்த ரவுண்ட் ஷேப் பார்த்தா பக்கவாக செட் பார்த்தா ஆகிடும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் நிறைய வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் போட வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு ஃபோட்டோஸ் சொல்லி வீடியோஸ் பண்ணலாம் மறக்காம இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே பார்த்தா உங்களோட ஃபோட்டோ ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட் இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபில் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ஃபோட்டோ என்ன ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண ஃபோட்டோ பார்த்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாதான் உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? எல்லா இமேஜில் பார்த்தோன்னா உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ மட்டும் தான் உங்களால் இந்த வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஒரே ஒரு பிக் மட்டும் தான். ஓகேங்களா? ஜஸ்ட் ஸ்டார்டிங் பிக் மட்டும் தான். ஓகேங்களா? செகண்ட் பிக். ஓகேங்களா? இதுவும் பார்த்தா எல்லாமே பார்த்தா நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் ஓகே 1 2 2 3 4 3 இமேஜ் இருக்குங்களா? இந்த 3 இமேஜ் பார்த்தோன்னா உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? கரெக்டாக பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ, ரெண்டாவது ஃபோட்டோ, கரெக்டாக 2 ஃபோட்டோ தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்களுடைய பிக்சார்ட் ஆப் கொடுங்க. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா என்ன டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜ் அந்த ஆப்புக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி பார்த்தா இந்த ஆப்பை பிக்சார்ட் அப்படின்ற ஆப்பை தான் எடுத்துங்க. ஓகேங்களா? இந்த ஆப்பில் உள்ளே போயிட்டு நம்ம எடிட்டே ஃபோட்டோ அப்படின்றத கொடுத்து ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி இதில் நம்ம உங்களுடைய ஃபோட்டோ அதை எடிட்டே ஃபோட்டோ ஆப்ஷன் சொல்லுதா அந்த எடிட்டே ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் மேலே பார்த்தா நீங்கள் கிளிக் பண்ணால் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ உங்கள் ஃபோட்டோ எந்த ஃபோட்டோவோ யாரை வச்சு ஆட் பண்ணி பண்ணலாம் உங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ண போகிறீங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள், டவர் ப்ராப்ளம். ஓகேங்களா? கிளிக் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ரிமூவ் பேஜ்னு ஆப்ஷன் சொல்லுதா கீழே அந்த ரிமூவ் பேஜ் அதாவது சென்டர் இந்த மாதிரி ஃபோட்டோலாம் நீங்கள் எடுக்கக்கூடாது. உங்கள் ஃபோட்டோ பார்த்தா ஃபுல் சைஸ் ஃபோட்டோ தான். ஃபுல் சைஸ் ஃபோட்டோ நல்லா கிளியராக இருக்கிற ஃபோட்டோ எடுத்துகிட்டு எக்ஸாம்பிளாக நான் வச்சு காட்டுறேன். நீங்களும் பண்ணாதீங்க. ஃபுல் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரிமூவ் பேஜ் கொடுத்து உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிங்க. ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிட்டு பார்த்து திருப்பியும் அலைட் மோஷன் ஆப் பார்த்தா ஓப்பன் பார்த்தா பண்ணிடுங்க. இப்போ திருப்பி நீங்கள் ஒரு 2 ஃபோட்டோ மட்டும் உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ திருப்பி ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ரீசர் கிளிக் பண்ணி கேமரா வந்து ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இருக்க ஃபோட்டோ. ஓகேங்களா? ஜஸ்ட் இங்கே ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சின்ன ஃபோட்டோ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அது மாதிரி கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்துட்டு
ஃபில் பண்ணி கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ட்ரூ பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி மேலே ப்ளஸ் வந்து கொடுத்து ஃபோட்டோவை அந்த செட் பண்ணிங்க ஓகேங்களா. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அதே ஃபோட்டோவை அதாவது அதே ஃபோட்டோ இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் ட்ரூ பண்ணிட்டு அதே ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத ஃபோட்டோவை கலர் ஃபில் கொடுத்து ஸ்டாப் பண்ணி ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணுங்கள். இல்லைனா அதே ஃபோட்டோ தான் அதே ஃபோட்டோவை இங்கே ஆட் பண்ணிங்க. ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோட்டோ தான் எல்லா இடத்துலையும் இங்கேயும் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோட்டோ தான். அதுக்கப்புறம் பார்த்தா இங்கேயும் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோட்டோ தான் ஓகேங்களா. 2 இடத்துல பார்த்தா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோட்டோ தான். அதுக்கப்புறம் பார்த்தா இங்கேயும் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோட்டோ, அதுக்கப்புறம் இங்கேயும் பார்த்தா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோட்டோ. லாஸ்ட் ஒரே ஃபோட்டோ மட்டும் தான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத ஃபோட்டோ ஓகேங்களா. கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுங்க, ஸ்டாப் கிளிக் பண்ணுங்க, ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணுறீங்க ஓகேங்களா. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன சாங் வீடியோ பண்ணலாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் மறக்காம இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்க. அதில் முடிச்ச பிறகு தான் மேலே ஏற்படுங்க கிளிக் பண்ணிட்டு அதில் வீடியோவில் 1 பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 2 மினிட்ஸோட உங்களுக்கு இந்த வீடியோ சேவ் பண்ணும். இதை பார்த்தா இந்த வீடியோ உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி எடிட் பண்ணி இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே.